ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வினை சேனல். இந்த வீடியோவில் என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது காலையில் ஒரு 9:30 மணிக்கு மேலே எடுக்க ஆரம்பித்தேன், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. நேற்றே கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சு நைட்டு வந்து நல்லா காட்டன் துணியில் கட்டி வச்சுட்டு போயிருந்தேன். அது இந்த அளவுக்கு தான் முளைச்சி வந்திருக்கு. மறுபடியும் நல்லா தண்ணி நனைச்சி கட்டி வச்சோம் அப்படின்னா நாளைக்கு இதை விட சூப்பராக முளைச்சி வந்துடும். ஸோ அதனால் மறுபடியும் கொண்டக்கடலையை கட்டி இதில் நல்லா தண்ணியில் நனைச்சி கட்டி வச்சிட போகிறேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தான். ஆல்ரெடி அம்மா கொஞ்சமாக கோதுமை மாவு கரைச்சி வச்சுருந்தாங்க, அதில் பாப்பாவுக்கு ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா எங்களுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு, அதில் உப்பு தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன். தேங்காய் சட்னியை அம்மாவே வச்சுட்டாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி பொங்கல் தான் பண்ண சொன்னாங்க. எனக்கு கோதுமை தோசை சாப்பிடணும் போல் இருந்தது, அதனால் கோதுமை தோசையை எல்லாருக்குமே செஞ்சாச்சு. நேற்று காலையிலேயே பார்த்தீங்கன்னா பாப்பா எனக்கு கோதுமை தோசை தான் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. அதுக்கு முந்தின 2 நாளுமே காலையில் அவங்க கோதுமை தோசை தான் சாப்பிட்டாங்க. அவளுக்கு என்ன ஒரு பிரியமோ அந்த கோதுமை தோசை மேலே, சரி அப்படின்னு அவளுக்குமே ஒன்று சுட்டு கொடுத்துட்டு அவளுமே சூப்பராக சாப்பிட்டுட்டா. அன்றைக்கி நாங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்றதுனால அந்த டேயே ரொம்பவே ரிலாக்ஸாக இருந்தது. ஸோ நானும் 2 தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டேன். அப்பா இன்னும் குளிச்சுட்டு வரல. அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் பாட்டி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோ நேரம் எதுக்கு சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியை கழுவி உலைய வச்சுட்டேன் இன்னொரு அடுப்பில். அதுக்கப்புறமா கோதுமை மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்தது, அதை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கோதுமை மாவும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி உப்பு போட்டு சப்பாத்தி, மதியம் சப்பாத்திக்காக அதையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டேன், அதனால் நல்லா பிசைஞ்சதுமே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மதியம் நாம் எடுத்து சுடும்போது கொஞ்சம் திக்காகி வந்துடும் அப்படின்றதுனால கையோட அந்த கோதுமை மாவு வச்சுருந்த வாளியுமே நல்லா வாஷ் பண்ணி அதையுமே காயறதுக்காக கவுத்தி வச்சுட்டேன். நேற்றே அம்மா கோதுமையை நல்லா வெயிலில் காய போட்டு எடுத்துட்டாங்க. டைம் இருக்கும்போது அதை கை பார்த்து மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட வேண்டியதான். ஒரு சேஃப்டிக்காக 1 கிலோ கோதுமையும் மாவாக வாங்கி வச்சாச்சு. ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா பாப்பா இட்லி சட்டி எடுத்து இந்த மாதிரி அவள் போட்டிருந்த வளையலெல்லாம் கழட்டி இட்லியை விற்க ஆரம்பிச்சிட்டா. அவள் கூட கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஒரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால கண்டிப்பாக சாம்பார் தான். அதனால் இன்னொரு அடுப்பில் குக்கரில் பருப்பு வேக வச்சுருக்கேன். லாஸ்ட் விலாகில் தான் நான் எப்படி சாம்பார் செய்வேன் அப்படின்னு ரெசிபி ஷேர் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த வீடியோவில் நான் பெருசாக ஒன்றும் சாம்பாரை காமிக்கலை. ஸோ அதோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். சாதமுமே நல்லா வெந்து வந்துருச்சு. அதை வடியை விட்டுட்டு அதே அடுப்பில் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சுருந்தேன். அம்மாவுக்கும் பாட்டிக்கும் சத்து மாவும் ஹார்லிக்ஸும் கலக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்களுக்கு கலக்கி கொடுத்துட்டு அதே சுடுதண்ணியில் கொஞ்சமாக ரசத்துக்குமே ஊற வச்சுட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா பருப்புமே வெந்து வந்துருச்சு. பருப்பு வெந்து வர்ற கேப்லேயே சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் வெட்டி மசாலா போட்டு கூட்டி வச்சுருந்தேன். பருப்பை இறக்கிட்டு அந்த காயவுமே அடுப்பில் வச்சு வேக வச்சுட்டேன். வீட்டில் பார்த்திங்கன்னா பெருசாக காய்கறி ஒன்றும் இல்லை. வீட்டில் கொஞ்சமாக காய்கறி இருந்தது, அதனால் புதன்கிழமை காய் வண்டி வந்திருக்கும். அம்மா வாங்கவான்னு கேட்டாங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இருக்கிற காய்கறியெல்லாம் முதல்ல காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக பீன்ஸ், அப்புறமா கேரட், ஒரு பீட்ரூட்லாம் இருந்தது. ஸோ கேரட் பீன்ஸே போதுமானதாக இருக்கும் அப்படின்ட்டு பீட்ரூட்டை எடுத்து வச்சுட்டேன். அந்த கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து பாசிப்பருப்பு போட்டு தான் செய்ய போகிறேன். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். இந்த சைடு காயுமே நல்லா வெந்து வந்துருச்சு. அதில் வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கியாச்சு. கேரட்டையும் பீன்ஸையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாம்பாரை தாளிச்சிட்டு அதே கடாயில் ரசமும் தாளித்து இறக்கிட்டேன். அடுத்ததாக அதே கடாயில் கேரட் பீன்ஸ் பொரியல் செய்யறதுக்காக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், காரத்துக்கு தக்கன பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ், அப்புறமா ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பை ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ இது சீக்கிரம் வெந்து வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி, காய்க்கு தக்கன உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பாத்திரத்தை மூடி நல்லா வேக வச்சிடலாம். காய் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக கேரட் பீன்ஸ் பொரியலும் பாசிப்பருப்பு போட்டு ரெடி ஆயிரும். காலையில் முளைக்கி வச்சுருந்த கொண்டக்கடலையை காட்டினேன் இல்லையா, ஸோ அதில் வடை செஞ்சு சாப்பிடணுன்னு ஆசையாக ஆயிடுச்சு. அதனால் மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம், பூண்டு, அப்புறம் இஞ்சி, காரத்துக்கு தக்கன வரமிளகாய் சேர்த்து கொரப்பாக அரைச்சிட்டு 1 கப் அளவு கொண்டக்கடலையை ஊற வச்சுருந்தேன். அது ஊறி வந்ததுக்கப்புறமா 2 கப்பாக இருந்தது. அதையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம்.
கேரட் பீன்ஸ் பொரியல் வெந்துட்டு இருக்கும்போதே இந்த வடைக்கு தேவையான வெங்காயத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கையை வச்சு நல்லா உதுத்துட்டு மாவில் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு அழுத்தி பிசையும் போது லைட்டாக தண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வடையை மட்டும் பொரித்து பாருங்கள். அது எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா மாவில் கொஞ்சமாக கடலை மாவு அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா வடை எதுவுமே எண்ணெய் குடிக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 வடையை தட்டில் தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற வடையை ஒன்று ஒன்றா எண்ணெயில் இறக்கி விட்டுறலாம். நம்ம வடையை சேர்த்த கொஞ்சம் நேரத்துலேயே அழகாக வடை மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கரண்டியை வச்சு வடையை அடிக்கடி திருப்பி கொடுத்து 2 பக்கமும் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரித்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான கொண்டக்கடலை வடை ரெடி ஆயிரும். இதே மாதிரி கொண்டக்கடலை சேர்த்து வாழைப்பூ வடை எப்படி செய்யலாம் அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட்ட வடையை நல்லா சுட சுட நானும் என் வீட்டுக்காரரும் எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பார்த்துட்டோம். வடை ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காலையில் சாப்பிட்டதுக்கப்புறமா கிடந்த பாத்திரம், அப்புறம் இப்போ சமையல் பண்ணும்போது யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாமே சிங்க் நிறைய அப்படியே கிடந்தது. அதை வாஷ் பண்ணி கவுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் விளக்கிட்டு இருக்கேன். பாத்திரத்தெல்லாம் கழுவி கவுத்திட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு மேலே வந்து அவளுக்குமே சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். மேடம் விளையாடிட்டு போட்டிருந்த திங்ஸ் எல்லாம் அங்கங்கே கடந்தது. அதெல்லாம் எடுத்து ஒரு கவரில் போட்டு அவள் பெட்டிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். சாப்பிட்ட உடனேமே தூங்க வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு அவளை கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு இருந்தா. அவள் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மேடத்தை தொட்டிலில் போட்டு அவங்களுக்கு நேராக ஒரு ஃபேனை வச்சு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட்டுன்னு ஆட்டி தூங்க வச்சாச்சு. மேடம் காலைல சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டாங்க. நல்லா தூங்குவாங்க அப்படின்னு நினச்சி தான் தொட்டிலில் போட்டு ஆட்டினேன். அதுக்கப்புறமா நானுமே சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்காரருமே சாப்பிட்டாங்க. மணி ஒரு 3 கிட்ட ஆயிட்டு. பாப்பா நல்லா தூங்குவா, நாமளும் கொஞ்சம் நேரம் இன்றைக்கி தூங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன நேரமும் அவள் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டா. ஒரு 4 மணிக்கிட்டலாம். அதுவாக எந்திரிச்சிட்டா நம்மளை தூங்க விடுவாளா அப்படின்ட்டு அவங்க அப்பா நேற்று போல் உப்பு கடலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அவள் கூட விளையாடிட்டே இருந்தேன். அப்படி இப்படின்னு மணி வந்து 5:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ துணி தேய்க்க கொடுத்துருந்தோம், அதுவுமே வந்துருச்சு. அதை எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதை தான் எடுத்து வச்சேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வழக்கம் போல் ஈவினிங் ரொட்டீன் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா 3 நாளுமே தொடர்ந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணியிருந்தேன். அதனால தான் இன்றைக்கி வாஷ் பண்ணலை, நாளைக்கு வாஷ் பண்ணணும். பாப்பா பார்த்தீங்கன்னா என்னை டிஸ்டர்பே பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு வலையில் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கள கீழே உட்கார வச்சுட்டு பெட்டெல்லாம் சரி செஞ்சு தூசி தட்டி விட்டுட்டு உள்ள ரூம் அப்புறமா வெளியில் எல்லாத்தையுமே சூப்பராக பெருக்கி குப்பையுமே அள்ளிட்டு நல்லா வாசனைக்காக வாங்கி வச்சுருந்த ஊதுபத்தியுமே கொளுத்தி வச்சுட்டு அம்மா பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸுமே கொண்டு வந்துட்டாங்க. அதை பாப்பாவுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அவள் குடிச்சிட்டு இருந்தா. நான் வீட்டெல்லாம் நல்லா பெருக்கிட்டு அதுக்கப்புறமா நானுமே அந்த ஹார்லிக்ஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹார்லிக்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே தான் கீழே இறங்கணும். கீழே இறங்கி கொஞ்சம் நேரம் வெளியே வந்து நானும் பாப்பாவும் விளையாடிட்டு இருந்தோம். அவள் விளையாடிட்டு இருந்தா, நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அவங்க பாட்டி காஃபி குடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. நான் கீழே ரூமெல்லாம் பெருக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருக்கிட்டேன். இன்றைக்கி டின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் வச்ச சப்பாத்தி மாவு மீதம் இருக்குது. அதே மாதிரி இட்லி தோசை மாவுமே கொஞ்சம் இருக்குது. அதை எடுத்து வெளியே வச்சிடலாம், அப்போ தான் சாப்பிடும்போது கூலிங்லாம் போயிருக்கும் அப்படின்ட்டு வீட்டை பெருக்கிட்டு ஃபஸ்ட்டு அதை எடுத்து வெளியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அம்மா ஈவினிங் பால் காய்ச்சும் போது லைட்டாக பால் பொங்கி வடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் மதியம் சாதம் வைக்கும் போதுமே லைட்டாக பொங்கி வடிஞ்சிருச்சு. ஸோ அந்த அடுப்பையுமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சிங்கில் போட்டுட்டு ரொம்ப ஒன்றும் அழுக்கல, அதனால் லைட்டாக மட்டும் தண்ணியை தெளித்து அடுப்பு அப்புறமா அந்த டைல்ஸ் எல்லாம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டேன். ஸோ சிங்கில் பாத்திரம் கிடந்தது, அதையுமே வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டேன். பாப்பா வந்து என்ன மூடில் இருந்தாலும் வெளியே விளையாடிட்டு அவளே மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டா. கொஞ்சம் நேரம் மேலே அவங்க அப்பாவை போட்டு உயிரை வாங்கிட்டு இருந்தா.
இந்த வேலையெல்லாம் பார்த்து முடிக்கவே மணி ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்காரர் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. ஸோ சப்பாத்தி மாவு இருந்தது இல்லையா, சப்பாத்தி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா காய வச்சுட்டு சப்பாத்தி மாவையும் நல்லா தேய்ச்சி சூப்பராக சப்பாத்தி போட்டு கொடுத்தாச்சு. என் வீட்டுக்காரருக்கு 3 வேளையும் சப்பாத்தியும் சாம்பாரும் கொடுத்தா கூட சலிக்காமல் சாப்பிடுவார். நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, வேலை செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் என்னால் டெய்லிலாம் சாம்பார் சாப்பிட முடியாது. ஸோ அவங்களுக்கு 2 சப்பாத்தி போட்டு கொஞ்சமாக சாம்பார், மதியம் உள்ள சாம்பார் இருந்ததில்ல, அதில் ரசத்தை ஊற்றி மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதையும் ஊற்றி கொடுத்தாச்சு. அவங்க சாப்பிட்டுட்டாங்க. அவங்க சாப்பிட்டதுமே நானுமே 2 சப்பாத்தி போட்டு அந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு. பாப்பாவுமே அன்றைக்கி சப்பாத்தி தான் கேட்டா. அதனால் அவளுக்கு மட்டும் லேயர் சப்பாத்தி போட்டேன். அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாம் சேர்ப்போம் அப்படின்ட்டு. நானும் வீட்டுக்காரரும் எண்ணெய் இல்லாமல் தான் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டோம். பாப்பா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிருவா அப்படின்றதுனால எண்ணெய் சேர்க்காம சப்பாத்தி போட்டேன் அப்படின்னா அவள் உட்காந்துருக்கிற ஃபேன் காற்றுக்கே அது காஞ்சி போயிடும் அப்படின்றதுனால அவளுக்கு மட்டும் லேயர் சப்பாத்தி போட்டேன். லேயர் சப்பாத்தி எப்படி போடணும் அப்படின்ட்டு ஒரு வ்ளாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக நல்லா புசு புசுன்னு லேயர் சப்பாத்தியும் போட்டு மேடத்துக்கு கொடுத்தாச்சு. அவங்களுமே ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டாங்க. இந்த சப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஆலிவ் ஆயில் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள், 4 லேயர் கிட்ட வரும். ஸோ எல்லோரும் சாப்பிட்டாச்சு. மற்றவங்களுக்காக இட்லி தோசை மாவு இருக்குது, அவங்களுக்கு அம்மா சாப்பாடு கொடுத்துக்குருவாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பாப்பாவை விளையாட விட்டுட்டு தொட்டிலில் போட்டு ஆட்டி தூங்க வைக்கணும். மதியம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா அப்படின்றதுனால சீக்கிரம் தூங்கிடுவா. ஸோ இதோட விளாக் முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.